மலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊற்று எடுத்துருச்சு எல்லா பக்கமே. இங்கே பாருங்க பாறைகள் சைட்லலாம் பாறைகள் இடுக்குகளில் இருந்து வெறும் தண்ணியாக தான் வருது. இப்போ நம்ம கம்மா நேற்று சாயந்தரம்லாம் மருகா போகலை, இன்றைக்கி தான் வந்து மருகா போயிடுச்சு. நைட்டாக போயிருக்கும் போல், மழை பெஞ்சியாக இருக்கும். இப்போ நேரம் வந்து நம்ம மருகா வந்து ஆற்றுல போகும் தண்ணி. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பாலம் கட்டியிருக்காங்க. அந்த பாலத்தில் வந்து மீன் கண்டிப்பாக ஏறும். பெரிய மீன் ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை, சின்ன மீன் ஏறும். பெரிய மீன் ஏறிச்சு அப்படின்னு நம்மளோட லக்கு. போய் பார்ப்போம் சின்ன மீன் ஏறுதா இல்லை பெரிய மீன் ஏறுதா என்னன்ட்டு. நேர போவாங்க. இப்போ வந்து தூண்டி எடுக்கிறதுக்காண்டி நம்ம அவன் வந்து எனக்கு சுத்தப்ப வேணும். ஆமாம், தூண்டி 2 கம்பு இருக்குது பாருங்கள். தூண்டி எடுத்துகிட்டு இப்போ வந்து புழு நோண்ட போகிறாங்க. நம்ம கம்மா வந்து கரெக்டாக ஆறு, நம்ம கம்மா மருகா தண்ணி வந்து இந்த கேணிக்கு மேற்கால வரும். இந்த கேணிக்கு அங்கிட்டால தான் ஆறு போயிட்டுருக்கு. பாலம் அந்த இடத்துல இருக்குது. போயிட்டு தூண்டியை போடும். நீங்கள் புழு வெட்டுறாங்க, முதல்ல புழு வெட்டிட்டு புழு எடுத்துக்கோ. இது வந்து சாணி, மாட்டு சாணி போட்டு மக்கிருச்சு மாட்டு சாணி. அதனால் அதில் புழு இருக்குதுன்னு சொல்லிட்டு புழு தோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக வந்து அம்மாட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தம்பி. புழுவை பிடிச்சி போட்டுக்கிட்டு இருக்காங்க. போனோடனே போய் நம்ம பாலத்தில் தூண்டியே போட்டுற வேண்டியதான். இங்கே பாருங்க புழு நிறையா இருக்குது. சாணி மக்கவும் அதிலிருந்து புழு நிறையா இருக்குது. சாணி வந்து மண் மாதிரி ஆயிடுச்சு, நான் மக்கிருச்சு. போடுறேன் போடு. பார்த்தீங்கன்னா புழு வந்து பாம்பு மாதிரி இருக்குது, குட்டி பாம்பு மாதிரி. புழு வந்து நல்லா சாணி நல்லா தின்னு பெருசாகிருச்சு. அப்படியே உள்ளே போடுறா தம்பி. இங்கே பாருங்க, அந்த 2 புழு மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பெருசாகிருச்சு. இந்த இடத்துல தோன்ற புழு எல்லாமே பெருசாக தான் இருக்குது. இங்கே பாருங்க, எல்லாமே பெரிய புழு. வெள்ளைன்னு இருக்கு புழு. இங்கே பாருங்க, எல்லாம் பெரிய புழு தான். போடுறேன். ஒரு வழியாக வந்து நம்ம புழு பிடிச்சாச்சு. மண் போட்டிருக்காங்க உள்ளுக்கு. புழு எங்கிட்ட ஓடி போயாமல் இருக்கிறதுக்கு மண் போட்டிருக்காங்க. இப்போ நேராக தூண்டி எடுத்துகிட்டு போயிட்டு தூண்டியை போட வேண்டியதான். முதல்ல போய் நம்ம ஆற்றுல பார்த்துக்குவோம். அந்த பாலத்தில் மீன் ஏறும். மீன் ஏறுதா என்னென்னு முதல்ல பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தூண்டியை போடும். வாங்க போகலாம். நம்ம தம்பி வந்து தூண்டியெல்லாம் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டேன். தூண்டி போட இங்கே வருங்க. மிதக்கப்பட்ட பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குல்ல. இது வந்து ஏதோ ஆன்லைனில் வாங்கினது போல். ஓகே, இது வந்து என்ன மரம்னு யாருக்காச்சும் தெரிஞ்சு அப்படின்னா மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இதோட காயை பார்த்துக்குங்க. சரி வாங்க போய்ட்டு தூண்டியை போடலாம். இதுதான் நம்ம ஆறு, மருகா தண்ணி போகிறது. இப்போ இதுக்குள்ளே நம்ம இறங்கி அந்த பக்கம் போகணும். எப்படி தான் போகிறதுன்னு தெரில. ஆமாம், வாங்க அப்படியே போகலாம். உள்ள தண்ணி போதாரா? என்னது அது? நண்டா? நண்டை பிடிச்சிட்டேன். அப்பா, தொட வரைக்கும் இருக்குது தண்ணி. எப்படியாச்சும் மேலே ஏறணும். பால் நண்டா? இறா சாமி, பால் நண்டு பிடிச்சிட்டேன். எப்படி சூப்பராக இருக்குல்ல. இதை கீழே விட்டுரும். பால் நண்டு நிறையா குஞ்சு பறிக்கும், அதனால் கீழே விட்டுரும். தண்ணி கீழே தூக்கி போட்டாச்சு. இப்போ போயிட்டு நம்ம ஆற்றை பார்த்துட வேண்டியதான். இப்போ வந்து நம்ம ஆற்று பக்கத்தில் வந்துட்டோம். சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். அதாவது பாலத்து பக்கத்தில். பாலத்தில் வந்து தண்ணி சூப்பராக போயிட்டுருக்கு. இங்கே பாருங்க, இந்த பாலம். மீன் நிற்குதா என்னன்னு சார்? எங்கே மீன்? அந்த ஓரத்தில் வரும். ஆமாடா, ஏறுதுடா. நிறையா நிற்குதுடா. ஒரு பறவை குஞ்சு கிடக்காரு. எங்கே? ஆமாடா, மீன் வந்து இது நல்லாவே ஏறுது.
ரொம்ப சின்ன சின்ன மீனாக இருக்கும், உங்கள் கண்ணுக்கு தெரியலை. பக்கத்தில் போய் அந்த இடத்துல இருந்து ஃபுல்லாக மீனாகத்தே இருக்குது. தண்ணி ஆற்றுல ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரா மீன் குஞ்சு நிற்கிது, அதாவது பெரா கன்று. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், தெரியுதா? அந்த இடத்துல பாருங்கள் ஒரு நண்டு வேறு நிற்கிது. இந்த ஒரு ஆற்றை ஒட்டிக்கிட்டு செவத்தை ஒட்டாங்க பாருங்க நிற்குதா. தம்பி உள்ளே இறங்கிட்டேன். இங்கே போயிட்டு தூண்டியை போடுவோம். தூண்டி வந்து இங்கே போவேணாம், தண்ணி வந்து ரொம்ப வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் தூண்டி போட வேணாம், போய் நம்ம கிணத்துல தூண்டி போடுவோம். வாங்க போகலாம். ஒரு வழியாக நம்ம வந்து நம்ம பாலத்தை தாண்டி வந்தாச்சு. அங்கே தெரியுது பாருங்கள் ரூம், தெரியுதா? மோட்ரு ரூமு. அந்த கேணிக்கு தான் இப்போ தூண்டி போட போகிறோம். அதை முடிச்சுட்டா அப்படியே இன்னொரு கேணிக்கு தூண்டி போட போயிடுவோம். அந்த வேலையை வேற தாண்டணும். அப்படியே வந்திருக்கலாம், அந்த பாலத்தை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் இப்படி வந்தோம். சரி, இப்போ நேராக போயிட்டு கேணிக்கு போயிடுவோம். கேணிக்கு போனோன்னே தூண்டியை போடுறதான். வாங்க கேணிக்கு போகலாம். நம்ம ஸ்டப்பை வந்து ரொம்ப தடுமாறுற, பார்த்து ஜம்ப் பண்ணுறா டேய். பார்த்து 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 ஓகே. ஒரு வழியாக தாண்டியாச்சு. கேணிக்கு போயிட்டு தூண்டியை போடுவோம். வாங்க போடா போடா. ஒரு வழியாக நம்ம கிணத்துக்கு வந்தாச்சு. தண்ணியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே பச்சை கலர்லேயும் ஒரு மாதிரியா ப்ளூ கலரில் அந்த மாதிரி தண்ணி கிடைக்கும் சுத்தமாக. இங்கே பாருங்க தூண்டிக்கு சண்டை வர்றாங்க. இப்போ தூண்டியை போடுவோம், போட்டுட்டு எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம். அங்கே போய் உட்காந்துரும்டா, அங்கே மேலே உட்காந்துரும்டா. நீ அங்கிட்ட உட்காருங்க. நீ புழுவை வந்து கோர்த்தாச்சு. புழுவை வந்து அது ஒரு சைஸாக கோர்க்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே வந்து புழுவை ஃபுல்லாக போடுறேன். கேட்டால் வந்து தொங்கு புழு போடுறான் நம்ம, அப்போ தான் மீன் கிடைக்கும்னு. இப்போ தான் போட போகிறேன். போடுறா, சாமியை கும்பிட்டுட்டு போடு. போட்டுட்டேன். இங்கே இவன் நீ போடுறா. அட நீ என்ன எப்படி திடுற? போட்டேன் 2 பேரும். தண்ணி கிணத்துல ஏறிடுச்சு நல்லா. தூண்டியெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 2 மீன் தான் கிடச்சிருக்கு. நல்லா இந்த 2 மீன் தான் அது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு பெரிய மீன் ஒரு சின்ன மீன். இப்போ போயிட்டு வேறு கிணத்துல தூண்டி போடும். அப்படியே போகலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம அடுத்த ஒரு தோப்புக்கு தூண்டி விட வந்தாச்சு. இது நம்ம தம்பி ஒரு தோப்பு தான், அது இருக்கலாம் அவன் தோப்பு தான். அவங்க கேனில் வந்து தூண்டி விட வந்தாச்சு. அந்த கேனில் வந்து மீன் இருக்குது, ஆனால் கடிக்க மாட்டேங்குது. 2 மீன் கடிக்கவும் இப்போ இங்கே தோப்பில் வந்துட்டோம். போயிட்டு தூண்டியை போட வேண்டியது அந்த தோப்பில். வழியே நம்ம வந்து கேணிக்கு வந்தாச்சு. இதுதான் கிணறு. தண்ணி ஏறிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க கிணறு. ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு தூண்டியை போட வேண்டியதான். போட்டு பார்ப்போம் எப்படி கிடைக்குதுன்னு. தூண்டியை போட்டாச்சு. எப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்கேன் பாருங்க. ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு தூண்டியை போட்டுட்டேன். பார்ப்போம் கிடைக்குதான்னு. வழியாக வந்து இங்கேயும் மீன் பிடிக்க வந்தோம். ஒரு மீனுமே மாட்டல, சுத்தமாக வந்து கடிச்சு கூட இல்லை. அங்கேயாச்சும் 2 பிடிச்சோம், இங்கே கடிக்கவே இல்லை. 2 மீன் பிடிச்சோம்ல, அதில் வந்து ஒரு சின்ன மீனை தூக்கி உள்ளே விட்டுட்டோம். சரி போட்டுன்னு சொல்லிட்டு நீ என்ன கிளம்ப வேண்டியதான் நம்ம. வாங்க போகலாம். ஓகே நண்பா, ஒரு வழியாக வந்து மீனை பிடிச்சி முடிச்சாச்சு. மீனை பிடிச்சலாம் முடிக்கல, ஒரே ஒரு மீன் தான் பிடிச்சிருக்கோம். மொத்தத்தில் பார்த்தோம்னா இன்றைக்கி டைம் வந்து வேஸ்ட்டு தான். என்ன கம்மாயில் மறுகா போனதை பார்த்துட்டோம். ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், டாட்டா. அடுத்த வேலையில் பார்ப்போம். அப்படியே போவோம், அப்படியே போயிட்டு